ஜி உமன்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பெண்களுக்கான அற்புதமான ஒரு பதிவு தான் இந்த காதல் சம்பந்தமான ஒரு பதிவு. உலகெங்கும் கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி காதலர் தினம், அதாவது வேலண்டைன்ஸ் டே கொண்டாடப்பட்டது. இந்த நேரத்தில் இந்த பதிவு மிக அவசியமான ஒன்றாக கூட இருக்கலாம். சில புரிதல்கள் பெண்களுக்கு ஏற்படலாம். அதாவது உலகையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு காதல் கதைகள் ஏராளம். அந்த கதைகளில் ஒன்றைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான கதைகள் நமக்கு சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றைத்தான்: காலம், நேரம், தூரம், பணம், ஏன் மரணம் கூட உண்மையான காதலை தடுத்து நிறுத்த முடியாது என்பதுதான். காலம் கடந்து நிற்கும் காதலுக்கு மரணமே இல்லை. வரலாற்றின் பக்கங்களை மை கொண்டு எழுதப்பட்ட கதைகளை விட உண்மையான அன்பினால் செதுக்கப்பட்ட நிஜ கதைகள் தான் உயிர் உள்ளவை. உலகின் பல்வேறு மூலையில் காதலுக்காக தங்களையே அர்ப்பணித்த சில உன்னத மனிதர்களின் இதயத்தை உருக்கும் உண்மை சம்பவங்கள் ஏராளம். உலகையே திரும்பி பார்க்க வைத்த, மனதை நெகிழ வைக்கும் உண்மையான ஒரு கதை, அதாவது அரியணையை துறந்த ஒரு காதல். அதாவது இங்கிலாந்து வரலாற்றிலேயே மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்திய காதல் தான் இது. 1936 இங்கிலாந்தின் மன்னராக இருந்தவர் எட்வர்ட் எய்த். இவர் அமெரிக்காவைச் சேர்ந்த வாலிஸ் சிம்ப்சன் என்ற பெண்ணை காதலிக்கிறார். ஆனால் வாலிஸ் ஏற்கனவே விவாகரத்து பெற்றவர் என்பதால் அரச குடும்பமும் தேவாலயமும் இவர்களின் திருமணத்தை எதிர்க்கின்றன. மன்னர் பதவியா அல்லது காதல் வாழ்க்கையா என்ற கேள்வி வந்தபோது எட்வர்ட் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல், நான் நேசிக்கும் பெண்ணின் உதவி இல்லாமல் என்னால் மன்னராக பணி செய்யவே முடியாது என்று கூறி உலகின் மிக உயரிய பதவியான இங்கிலாந்து மன்னர் பதவியை தூக்கி எறிந்தார். பதவி போனாலும் பரவாயில்லை, காதலி கிடைத்தால் போதும் என்று வாழ்ந்து காட்டியவர்தான் இந்த எட்வர்ட். இந்த காதல் அற்புதமான ஒரு விஷயம். இரு மனங்களின் சங்கமம் என்று சொல்லலாம். காதல் என்பது எதை பார்த்தும் வருவதில்லை. ஏதோ ஒரு உள்ளுணர்வு அல்லது 7 ஜென்மத்துக்குமான ஏதோ ஒரு தொடர்புதான் இருவரை இந்த உலக பந்தத்தில் இணைக்கிறது. சமூகத்தின் பார்வையில் அது சரியானதாக இருக்கலாம் அல்லது தவறானதாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த இருவரின் இதயங்களை பொறுத்தவரை அது உண்மையான ஒரு விஷயம், உயர்வான ஒரு விஷயம். மற்றவர்களால் கொண்டாட முடியாத காதல் கூட அந்த இருவருக்குள்ளும் ஏற்படுத்தும் அன்பும் பிணைப்பும் பல ஜென்மங்களுக்கு தொடர்புடையது என்பதைத்தான் நாம் உணர வேண்டும். ஆக காதலுக்காக உலகில் என்னென்னலாம் செய்தார்கள் மனிதர்கள் என்பதை இந்த உலகளாவிய காதல் பகுதியில் நாம் தொடர்ந்து பார்ப்போம். இது போன்ற அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் ஜி உமன்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.